அடியா நாவலும் உள்ள போய் என்னான்னு பாப்ப பாடி. ஃபர்ஸ்ட் அவ பாக்குறோம்ல, பார்த்துட்டு போட்டோம். நீ ஏன் ஈண்டு இழிச்சிட்டு நிக்கிறா பல்பச விளம்பரத்துக்கு வர மாதிரி? அதெல்லாம் ஒரு ஆனந்தம். நகை வாங்க போறோம், நகை கடைக்கு வந்தீங்கன்னா ஆசாரிய பார்த்தோன்னா அப்படி ஒரு ஆனந்தம் வருது. என்னையே சொல்றியே, எனக்கு முன்னாடி ஒரு சூனிய பொம்மை கை கால அசைச்சிட்டு நிக்குது, அதை பத்தி ஏதாவது சொன்னியா? 2 பேரும் தான் ஏண்டி இந்த வரத்து வாரியோ? அதெல்லாம் உள்ளே இருந்து அப்படி இதயத்தில இருந்து சிறுகுடல் பெருக்குடல் எல்லாமே சிரிச்சுக்கிட்டு வர ஒரு ஆனந்தம். பொம்பளைகளுக்கு நகை கடைக்கு வந்தா அப்படி ஒரு ஆனந்தம் தான் இருக்கும். அதனால அதெல்லாம் கண்டுக்கப்படாது. அண்ணா சொன்னார், இந்த தாளிச்சேன் தானே செய்யணும்னு சொல்லியிருந்தாரு. என்னாடி இவன் இன்றைக்கெல்லாம் இழுத்து இழுத்து பேசுறதுக்குள்ள தாஜத்து தொழுவுற நேரம் வந்துடும் போல இதடியே. நல்லா இப்போ சும்மேறிடி நாய் காதில் விழுந்துடா முடியும். அவளை போய் நக்கல் அடிச்சிட்டீங்களா? ஆமா காக்கா, ஒரு 4 பவுனுக்கு தாளிச்சேன் செய்யணும். சரி, அந்த உருண்டை மாடல் தானே, உருட்டு செயின் மாதிரி செஞ்சிருவோம். ஏன்னா அதுவே பார்த்து வானா, அது படுக்கிறப்ப குத்தும். காணாதுக்கு கழுத்துல போட்டு போட்டு கருப்பு கலர்ல அச்சமா வீடுது. கழுத்துல கசா மாதிரி அசிங்கமா இருக்கும். அடியா அவளை புடிடி ஒன்னடக்கணும் உளறிட்டு கிடக்குறா பாரு. அடியா போட்டவா அவதானா, போடுறவா அவத்தையா வைக்கணும்னு சொல்லிட்டு போராடி. சும்மா கடா வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அப்படி சொல்றாளோ? அப்ப வேற ஏதாவது டிசைன் நிற்கிறாங்க? இந்த டிசைன்னா ஒரு 3 பவுன்ல அப்படி நெஞ்சோட போட்டான்னா நல்லா உருட்டு கட்ட மாதிரி அழகா இருக்கும் பார்வையா. இப்படித்தான் இப்ப எல்லாரும் செஞ்சு வாங்கிட்டு போறோம். ஆமா, பார்வையை வைக்கணுமே, என்ன நெஞ்சோட இருந்தாதான் சரி. ஆனா வேற டிசைன் தான் அழகா இருக்கும். இல்ல இல்ல, கொஞ்சம் கீழே நெஞ்ச விட்டு இறங்குன மாதிரி கொஞ்சம் செய்யுங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பார்வை குறைவாயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த நல்ல பாம்பு மாதிரி வலுவழுத்த செயினா செய்யுங்க. இவ என்ன நம்ம பார்க்க வந்தா நம்ம வீட்டு பிள்ளைக்கு இவ இங்கேருந்து ஆர்டர் போட்டுட்டீங்களா? சரி, இப்பதான் ஆர்டர் செஞ்சு முடிச்சோம் அந்த ட்ரேல இருக்கிற செயின். இது பாருங்க, இந்த மாடல் ஓகேவாண்டு இந்த மாதிரி போட்டால் நல்லா வலுவலுன்ட்டு கிடக்கும். ஆனால் பார்வை அவ்வளோ தெரியாது. கழுத்தில் போட்டால் அழுக்காவாமல் கொஞ்சம் இறக்கமாக கீழே வரைக்கும் கிடக்கும். இந்த செயின் அழகா இருக்குது, முள்ளு முள்ளா இது போட்டால் அழகா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்குது. சரி இந்த முள்ளுகள்லாம் உதவாது. இதே ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா துணியை அப்படி பிடிச்சி இழுத்துரும், சுருங்கி போயிடும். அதெல்லாம் லாயப்படாது. அந்த பாம்பு செயின் எடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லை நல்லா இப்போ கொஞ்சம் பிடிடி. அவள் பாட்டு கத்திட்டு கிடக்காடி. அவள் என்னடி நினைப்போ? இதெல்லாம் பார்க்க ஆனந்தமா இரு. நல்லா இப்போ கொஞ்சம் நடக்கட்டும் உடட்டி. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போராடி. அடியா சின்ன வயசுல இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைச்சிதா? உனக்கு இந்த செயின் போடணும், இந்த பட்டு புடவை எடுக்கணும்னு எல்லாம் நம்ம அம்மா பாப்பாவோ வீட்டில் உள்ள பெரிய ஆட்களாக தானே எடுத்து தந்ததை அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிக்குது. அவள் எடுத்து போடுறா, அவள் இஷ்டத்துக்கு கேட்குறா உடண்டி. இல்லை இல்லை, எங்கள் வீட்டிலலாம் பொதுவாக இந்த மாதிரி செயின் தான் போடுவோம். அதனால தான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை. இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த நீட்டத்தில் தான் வேணும் செயின். அது மாதிரி இந்த மாதிரி பாம்பு செயினா தான் விற்கணும். அந்த மாதிரி செய்யுங்க அந்த பவுனுக்குள்ள, சரியா? இல்லை ஆர்டர் எடுத்து செய்யுங்க. அவ வந்து தங்கம் பற்றி அவளுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவள் சொல்கிறா உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி. அவள் மாப்பிள்ளை கூட தங்க கடை வச்சுக்கிறோம், அதை வச்சு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறா. கீழச்சான் தங்க கடை வச்சு. ஆமாம் ஆமாம், இருக்கிற தங்கத்தையெல்லாம் கொண்டு விற்றவன் தங்க கடை வச்சான். ஏமா தங்கத்துக்கும் தகரத்துக்குமாமா வித்தியாசம் தெரியாது மற்றவளுக்கு? உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுங்க. அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டீங்களா? ஏன்னா தங்க கடை உள்ளவளுக்கு நல்லா தெரியும் தானே. இந்த மாதிரி இதில் எது வந்து நல்லா அழகாக இப்போ ரொம்ப நாள் புழக்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அப்படியா? அதான் பார்த்தேன். அது ரொம்ப நாள் புழக்கத்துக்கு வருமோ? சரி சரி, எனக்கு அதை பற்றிலாம் சரியாக தெரியாது. மாப்பிள்ளை தான் பார்ப்போம். இப்போ அவள் தான் அங்கே ஏவியங்கோக்கு புடவை எடுக்க போய்கிறோம். நமக்கு அந்த பஸ் ஏறி போகிற வளமையெல்லாம் இல்லையே. அதனால் இங்கே நீ ஆசாரிட்ட மட்டும் போய் பார்த்துரு டிசைனை. நான் மிச்சத்தை பேசிக்கிறேன்னு சொன்னோம். சரி சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க, அது பிரச்சனை இல்லை. சரி, அப்போ அவ சொன்ன மாதிரியே அந்த மாதிரி இது மாடலில் கொடுத்துருங்க. ஏன்னா தெரியல எனக்கு அதை பற்றி சரியா. அவளுக்கு நல்லா தெரியும் போல, அதனால் அந்த மாதிரி கொடுத்துருங்க. சரிம்மா, அப்படியே கொடுத்துருவோம். சரி அண்ணா, அப்போ மிச்ச விஷயத்தெல்லாம் மாப்பிள்ளை வந்து பேசிக்கிடுவோம். நான் போயிட்டு வரேன். சரிங்க, நீங்கள் பார்க்குறத பார்த்து எடுங்க. மவன் ஸ்கூல் விட்டு வர நேரமாயிட்டு. 5:15 வீட்டில் இல்லைன்னா வீட்டுக்காக உடச்சிக்கிட்டு வந்துடுவான். வீடு வாசப்படி எங்கள் மக்கள்லாம் அப்படித்தான். ஸ்கூல் விடுற நேரத்துக்கு வீட்டில் அம்மா இல்லைன்னா எல்லாத்தையும் உடச்சி தவிர்த்து கதவை தட்டியே உடச்சி கையில் எடுத்துரும். ஆமாம் ஆமாம். சரி, சிறப்பாக வந்து போயிட்டீங்க. கல்யாணத்துக்குலாம் வாங்க சிறப்பா. சரிம்மா, போயிட்டு வரீங்களா? சரிம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அடியா கேளு. அண்ணா, அந்த செஞ்சு வச்ச நகையில் உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்குதா?
பொதுவாக ஆர்டர் எடுத்து தான் செய்வோம் நகை. யாருக்கு எவ்வளோ தேவை, எத்தனை கிராமில் தேவை, எத்தனை பவுனில் தேவைண்டு. இப்போ அந்த மாடல் காட்டுறதுக்கு சில நகை செஞ்சு வச்சிருப்போம், அதை வேணா பாருங்க. இது இப்போ செஞ்சு வந்தது தான். இதை பாருங்க, கல் நகை தான் அதிகமாக மக்கள் பிரியப்பட்டு வாங்குறோம். கம்மல், நெக்லஸ்ஸு, வங்கி, ஆள்குத்து, ஒட்டியானம், பெரிய கல் செயின், இதெல்லாம் தான் விரும்பி வாங்குறோம். இது ஒரு கல்யாண ஆர்டருக்கு செஞ்சது. போட்டு பாப்பண்டி, வாங்க வாங்க. இங்க வருங்க, சேலாது வளதா எப்படி இருக்கிறேன்? ஜொலிக்குதே ஜொலி ஜொலிக்குதே, பால்மார்க் தங்கம் ஜொலிக்குதே. அடுத்தவளுக்கு செஞ்சு வந்த நகையிலோட இதம் போட்டு பழசாக்கிட கூடாதே. ஆமா, எல்லா நகை கடையிலையும் போட்டு 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 எல்லாரும் போட்டு பார்த்துட்டு வைக்கிறதா வாங்கிட்டு வரோம். போடாத நகைன்னு ஒன்று இருக்குதா, இல்லை தொடாத தங்கோண்டு தான் ஒன்று இருக்குதா? எவரே சேலத்துவா, ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலத்திலக, அபியாத்மா ராணி வரார் வரார் வரார். சரி, பக்கத்துல இருந்து கத்தாதீங்க ராணி, உங்க வாயில இருந்து எச்சி ஸ்ப்ரே ஆகுது. போறாம பிடிச்சதுகள். என்ன அழகா ராணி மாதிரி இருக்கிறோம். உங்களுக்கு இதே மாடல்ல நகை செஞ்சிருவோம் மாமா. சியா, அதெல்லாம் மானா. அந்த காலத்துல தான் எல்லாம் மதி குறைஞ்ச மாதிரி கல் நகையை போட்டு வாங்கணும். கல் என்ன மதிப்பு இருக்குது, அதுவும் தங்கத்திக்கு கூட ரூபாயை வாங்கிடுவீல. அதெல்லாம் மானா. எங்களுக்கு கல் நகை வேணா, பிளேன் நகையா எடுத்தா தரலாம். உங்ககிட்ட ஏதாவது மாடல் நகை இருக்குதா யார்ட்டையாவது? அதை பார்த்து செய்யணுமா, இல்லை நான் மாடல் எதுவும் காட்டவா? சார், டீக்கலே டிசைன் காட்டுவோம், ஆனால் செய்கூலி சேதாரம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. என்ன அக்கா, நம்ம கிட்ட செய்கூலி உண்டு, ஆனா சேதாரம்லாம் நம்ம போட மாட்டோம். அடி அபியத்து, பேசாம நகையை வாங்குறதுக்கு பதிலாக தங்க காயினாவோ இல்லை தங்க பிஸ்கெட்டாவோ அந்த மாதிரி கட்டியாவோ வாங்கிட்டு போயிடலாம் மாடி. அப்போதான் அங்கே கொண்டு போய் நம்ம விற்கிறனா கொள்ளுனாலோ ஏதோ தேவைக்கு எடுக்கிறனாலும் ரூபா ஈஸியாக இருக்குமே. அடியா 2026க்கு போனா தங்கத்தை தொட்டாலே சேதாரம் கீதாரம் ஆதாரம் நம்மளை சேதாரமாக்கிடுவோடியே. இங்கே பாரு, சேதாரம் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கேருந்தே நகையை சமைச்சு கொண்டு போயிட்டா நம்ம அழகா வித்தமாக போட்டுக்கிட்டாங்க மினுக்கலாம். நாயே, இங்கே சேதாரம் ஒன்றும் இல்லை, ஆனால் அங்கே கொண்டு போய் ஏதாவது விற்கிறேன்னா கொள்றேன்னா கூட நகையை கழிச்சிட்டு தான் எடுப்போம். இதே தங்க கட்டியாவோ காயினாவோ இருந்தால் அப்படியே கொடுத்து விற்று எடுத்துக்கறலாம்ல காசை. ஓ, அப்படி சொல்கிறியோ? அப்போ வா பங்குக்கு வேணா, நீ அப்படி வாங்கிக்கோ. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. எனக்கெல்லாம் நகையெல்லாம் போட்டு என் இடுப்புக்கு ஒட்டியானம் போட்டு அப்படியே ஆட்டி காட்ட ஆசையாக்குது. என் மாமி காட்டி வாய் பேசின பேச்சுக்கு இங்கே பாரு, நான் ஒட்டியானம் கொண்டு வந்துக்கிறேன்னு காட்டணுடைய. அண்ணன் நல்லா கைக்கு போடுற அழகான வங்கியாக ஒன்று செஞ்சுட்டாங்க. ஏன்னா போட்டு போனாலே எல்லாரும் அசந்தரணும். அடியா, உன் கை சைஸுக்கு வங்கி செய்யறேன்னா மொத்த ரூபாயும் நீ அதை கொண்ட பங்கு அதிலேயே போடுற மாதிரி இங்கே பார்த்துக்கோ. மூதி பொண்ணு, உங்க இடுப்பு சைஸுக்கு ஒட்டியான செய்யறதுக்கு மட்டும் என்ன பலாயம்? அதோட இது பரவாயில்லை. என்னடி சண்டை கூட டீசெண்டா சிரிச்சுக்கிட்டே பிடிக்கிறியோ? நகைக்கடையில் இருக்கிறோம், அதனால சண்டை பிடிக்கிறத குத்தி காட்டுறத கூட சிரிச்சுக்கிட்டே தான் காட்டுவோம். எனக்கு வேணாம், என் பங்குக்கு நான் வந்து தங்க கட்டியாவும் தங்க காயினாவுமே எடுத்துக்கிறேனே. எனக்கு அந்த மாதிரி கொடுத்துருங்க. அதுண்டா இப்பவே நீங்க வாங்கிட்டு போகலாம், அது இருக்குது கையில ஸ்டாக்கு. ஆனா எனக்கெல்லாம் அப்படி இல்லை. எனக்கு நல்ல அழகான பெரிய நல்ல கிளி கூண்டு கம்மலே, அழகான அட்டிலே, கண்ணாடி காப்பு, டைட்டானிக் கம்மல், ரெயின் டிராப்ஸ் கம்மலே, வங்கி மோதிரம், பவுன் மாலை, கவர்னர் மாலை, காது மாட்டல் எல்லாம் தான். எல்லாத்துக்கும் சேர்த்து ரூபாய்க்குதா, கடைசியில் கொள்ளதான் அடிச்சுட்டு வரணும் பார்த்துக்கோ. அடி ஆமா, என்ன தங்க விலை எவ்வளோன்னு கேட்கவே இல்லையே. ஆனா தங்க விலை எவ்வளோ அண்ணே? 2400 அடி, ஒரு கிராம் 2400 தாண்டி. பாரு, இப்போ கிராம் விலை எவ்வளோ பிட்டிக்குது? 14,000 15,000 பிட்டிக்குது. கிராம் இல்லம்மா, எந்த காலத்துல சொல்றீங்க? கிராம் விலை 2400 இருந்துச்சு. ஒரு பவுன் 2400. கிராம் விலை 300 அவ்வளோ குறைவாக இருந்துச்சு. அப்போ பொன்மகள் வந்தாள், பொருட்கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. அப்ப நாங்க சொன்ன எல்லா நகையும் டபுள் டபுளா பார்சல். என்னடி பட்டாசுட்டு கேட்குற மாதிரி கேட்டுட்டீங்கறியோ? ஆஹா, சமூகம் பெரிய இடம் போல இருக்குது. என்ன எதுவும் குடிக்கிறீங்களம்மா? கலர் வாங்கிட்டு வர சொல்லவா? எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. எங்க வீட்டு அட்ரஸை தாரோம். நீங்க கலரு, அதுக்கப்புறம் நகையோட டிசைனு எல்லாத்தையும் ஆள்கிட்ட அங்கே கொடுத்து அனுப்புங்க. நாங்கள் இன்னும் நிறைய நகை செய்ய வேண்டியிருக்குது.
கண்டிப்பாம்மா, நானே உங்களுக்கு கொண்டு வந்து மாடல்லாம் காட்டுறேன். ஆனா செஞ்சு வர்றதுக்கு தான் ஒரு 10-15 நாள் பிடிக்கும். சரியாம்மா? 10-15 நாள் பிடிக்குமா? ஆடி அப்ப 10-15 நாள் இங்கே தான் வைக்கணுமாடி? நீ தான் இப்ப மாடா புலி மாதிரி வாயை பொழந்து நிக்கிற. நீ தான் சொன்னா ஒன் லாஸ்ட் ஆர்டர்ண்டு. எல்லாத்தையும் முடிச்சு வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு நகையை அள்ளிட்டு போக வேண்டிய. நாளை பின்ன மக்கள் ஏக்கும், அந்த காலத்திலேயே நகை வாங்கி வைக்க மாட்டியம்மா, இப்ப நகை விற்கிற வேலையை பாருண்டு. நமக்கு அந்த வாய்ப்பு வந்து வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கணும். சரி அண்ணா, நீங்க எல்லாம் கொடுத்து விட்டுருங்க. நாங்க அந்த வெயில்ல எல்லாம் அலைஞ்சிட்டிக்க மாட்டோம். பிகாஸ் நாங்கெல்லாம் ஃபியூச்சர் கொடீஸ்வரர்கள். வாங்கம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? அவன் நல்லா சமாளிக்கிறேன். கொஞ்சம் நகையெல்லாம் செய்ய வேண்டியது, தாலி செயின், கொஞ்சம் அட்டில், கம்மல், காப்பு இதெல்லாம் செய்ய வேண்டியதுப்பா. கிளம்பி போறான்னு சொல்லிட்டு என்ன மண்ணாங்கடிக்கு இங்கே கூட்டிட்டு வந்துக்கிறாடி நாய். அடியா, கைக்கூலி வேற கை மாறிட்டு பொண்ணுக்கு மறுமணத்துக்கு என்ன நகை எழுத வந்திக்கிறாவான்னு பார்ப்போம். அவன் 1000 ரூபா தான் எழுதுனான்னு சொன்னா இங்கே நாகடியில் வந்து மாமி விற்கிறாவடி. அதுக்கு தான் கூட்டவா, பார்த்துட்டு போவண்டி. ஆமா, மகனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கா? இல்லை அது என் அவளுக்குலாம் செய்கிறேன். அது பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மோதிரம் செய்யணும், நல்ல கல் மோதிரம், பார்வையே வைக்கணும், ஆனால் கிராம் குறையே வைக்கணும், அந்த மாதிரி பார்த்து செய். அதான பார்த்தேன். இங்கே நமக்கு நகை செய்ய வந்துட்டாலும் அப்போ ஒத்த ரோசா காலத்தில் தொங்குற நகை மோத கொண்டு எல்லாம் உங்கள் கூலியில் செஞ்சது தானோ? ரொம்ப சாதான். நீங்கள் பெற்று வளர்க்க மட்டும்தாண்டி இல்லை அவளை. மற்றபடி அத்தனை நகையிலேருந்து எல்லாம் செஞ்சு கல்யாணம் முடிச்சு வச்சது நீங்கள் தான் பொழைக்குது. கிளிப்போ இது பீல அரிசி பறக்கி கூட்டம்லோ. எனக்கே சிரிப்பா வருது. நல்லா இப்போ இந்த மாதிரி டைலாக்லாம் போடாதீங்கம்மா, சிரிப்பு தாங்க முடியல. பார்த்துட்டு எல்லாம் லைக்கை போட்டு பாருங்க, ஹைப்பு கொடுங்க, அப்போ தான் நிறைய பேர் காட்டு எல்லாரும் ஜாலியாக சிரிச்சு ஹாப்பியாக வைக்கலாம். கீழே கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, எங்களுக்கு பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வரும். அடுத்தது வேற என்னது இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.